மக்களே வணக்கம். செமையா இருக்குது. ஓ மை காட், கீழே பாருங்களேன். செமையா இருக்கு. ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மேலே போனீங்கன்னா துபாயோட மொத்த வியூவுமே உங்களுக்கு தெரியும். இந்த பில்டிங்ஸ் அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அதுவும் மோஸ்ட்டாக நைட் டைம் வந்தால் உங்களுக்கு அந்த லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நைட் டைமே நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, இந்த சைடில் இந்த கடலோட ஒரு ஃபீலு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேர் ஆடுது தான், அது பிரச்சனை இல்லை. சேர் ஆடுது லைட்டா, பயமா தான் இருக்கு. ஏய் வாவ், வணக்கம் மக்களே, எல்லாருமே சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நாங்க எங்க வந்திருக்கோன்றத தமிழ்ல பார்த்துருப்பீங்க. எஸ், நாங்க வந்து ஸ்கைல வந்து டின்னர் சாப்பிடலான்னு வந்திருக்கோம். ஸோ இதுவும் வந்து ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சைட் சீயிங் தான் துபாயில. இதையும் நாங்கள் லண்டன்ல இருக்கும்போதே இதையும் நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படின்னா, லைக் இது எத்தனை அடின்னு எனக்கு தெரில, ஆனால் வந்து ஸ்கைல டின்னர் சொன்னானுங்க. அந்த ஃபோட்டோஸை பார்த்தா நானும் வந்து புக் பண்ணேன். யூடியூப்ல ஒரு சில வீடியோஸ்லாம் நான் பார்த்துருந்தேன். அண்ட் நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இதுக்கு. ஆக்சுவலாக லண்டன்ல இது இருக்கு, பட் லண்டன்ல வந்து ஒரு சீசன் வைஸ்ல இது வந்தது. லைக் இந்த ஒரு வருஷத்துல இந்த டைம் மட்டும் அது நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடந்தது. ஸோ அதெல்லாம் நான் அட்டன் பண்ணிருக்கேன். பட் அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து அது பெருசாக தோணலை. அண்ட் இது எவ்வளோ ஹைட்டு போகணும் எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு ஹைட்டு போச்சு, அந்த ஹைட்டு தான் எதுவும் போகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் பார்ப்போம், இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து எப்படி இதோட ப்ராசஸ் கம்மியாக இது எப்படி வந்தோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து ஆக்சுவலாக இது கெட் யுவர் கைட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனில் தான் இதை புக் பண்ணேன். ஜென்ரலாக நீங்கள் கெட் யுவர் கைட் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே சர்ச் பாரில் துபாய் ஸ்கை டைனிங்னு போட்டிங்கன்னா இது வந்துடும். சரிங்களா? ஸோ அப்படி தான் நாங்கள் புக் பண்ணோம். 2 பேருக்கு புக் பண்ணோம். அண்ட் அதில் வந்து புக் பண்ணும்போது எதா வெஜிடேரியனால நான் வெஜிடேரியனா அதுவுமே கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து அங்கேயே மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ண பிறகு எந்த டைம் ஸ்லாட் அது இதெல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீட்டிங் பாயிண்ட்ல வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ மீட்டிங் பாயிண்ட்டுக்கு நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே நான் பேசுறது ஆடிபிளா இல்லை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் சத்தமாக பேசுகிறேன். மைக் இங்கே மாட்டிருக்கேன், பட் இங்கே வேற சவுண்டை வேற போட்டு செஞ்சிடுறாங்க நம்மளை. ஸோ நானும் பேசுறது முடிஞ்ச அளவுக்கு சத்தமாக பேசுகிறேன். சரிங்களா? ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட் நாங்கள் வந்துட்டோம். அது எங்கன்னா இருங்க வரேன். ஸோ மீட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் தெரியுது இல்லையா, இந்த ரூட்டில் தான் அந்த என்ட்ரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது உள்ளார வந்தோம். வந்த பிறகு இதுதான் வந்து இவங்க ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ். இங்கே ஒரு டோர் தெரியுது பார்த்தீங்களா, இதில் போயிட்டோம்னா உள்ள ரிசப்ஷன் இருக்கும். அந்த ரிசப்ஷனில் நம்ம வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி புக்கிங் டீல்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக அவங்க அந்த டைம் ஸ்லாட்லாம் பார்த்துட்டு நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே நிறுத்திடுவாங்க. ஸோ உள்ளே போய் உட்கார வைப்பாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு வெல்கம் ட்ரிங்க் மாதிரிலாம் கொடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் குடிச்சிட்டு அழகாக இங்கே வந்துட்டு அவங்களே கூட்டிகிட்டு வருவாங்க, அசஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்த பிறகு இங்கே சேஃப்டி ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார். இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு சுற்றிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ். ஸோ அதில் ஒரு ஹெட் இருப்பார். அந்த ஹெட்டு தான் வந்து நம்மக்கிட்ட வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் இப்படி இருக்கும் அப்படின்றலாம் சொல்லுவார். இந்த மாதிரி பேக்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு டேபிள் மேலே வைக்கணும், நீங்கள் வந்து குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கீழே விழுந்துடும் அப்படின்றதெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் தான் நம்ம எங்கே உட்காரணும்னு சூஸ் பண்ணுவார். சரிங்களா? ஸோ கரெக்டாக அந்த அவரே சொல்லுவார், இந்த இடத்துல போய் நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா, அப்படின்னா நீங்கள் 2 பேர் இங்கே உட்காருங்க அப்படின்றதெல்லாம் அவரே சொல்லுவார். அதை எங்ககிட்ட மென்ஷன் பண்ணார், நான் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்றதையும் சொன்னார். ஸோ அது என்ன காரணம் நமக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து இங்கே உட்காந்துட்டோம். எங்கள் 2 பேருக்கும் அலோகேட் பண்ண சீட்ஸ் இதுதான். ஸோ இங்கே பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இத்தனை சீட் இருக்கு. இதில் மொத்தமாக இத்தனை சீட்ஸ் இருக்கு. இத்தனை சீட்ஸ் இருக்கு. அண்ட் எல்லாருமே வந்து ரேண்டம் பர்சன்ஸ் தான். எல்லாருமே ரேண்டம் பர்சன்ஸ் தான். ஓகே, இப்போ வந்து டேக் ஆஃப் ஆக போகுது போல. ஸோ அதனால எல்லாரும் கை தட்டுறாங்க. மேலே வேற மைக்ல வேற ஸ்பீக்கர்ல வேற சொல்றாங்க. நம்மால் பயப்படுது. 3, 2, 1. ஓகே, ஆக்சுவலா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. எனக்கு இந்த ஸ்கை டைனிங் ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க. ஸோ டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த சீட்மே பார்த்தீங்கன்னா இது நல்லா ரோல் ஆகுது, நல்லா சுத்துது. நம்ம சுற்றி எடுத்துக்கலாம்.
ஸோ இவங்க வந்து இதுக்கு மேலே இருக்க இந்த 2 பேரும் வந்து இங்கே தான் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் நம்ம எல்லாருக்குமே சர்வ் பண்ண போகிறாங்க. அண்ட் அவங்கெல்லாம் அந்த பிளாக் ஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கலாம் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ். ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மேலே போனீங்கன்னா துபாயோட மொத்த வியூவுமே உங்களுக்கு தெரியும். இந்த பில்டிங்ஸ் அது இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அதுவும் மோஸ்ட்டாக நைட் டைம் வந்தால் உங்களுக்கு அந்த லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நைட் டைமே நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, இந்த சைடில் இந்த கடலோட ஒரு ஃபீலு, அந்த பக்கத்தில் வந்து பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் இந்த சைடில் பாருங்க, இந்த சைடில் லேண்ட் வியூ சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக ஜாலியாக இருக்கு. எனக்கு செம்மையாக இருக்கு. பொறுமையாக ஏறி என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து நாங்கள் உட்காந்தோன்னே எங்களுக்கு வந்து கோல்டு வாட்டரா இல்லை நார்மல் வாட்டரா கேட்டாங்க. கோல்டு வாட்டர் ஐ ப்ரிஃபர்னு சொன்னேன், கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் கேட்டாங்க, ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ்னாங்க. எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ எங்கள் 2 பேருக்குமே ஒரே ஜூஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஓ மை காட், கீழே பாருங்களேன், செமையா இருக்கு. அப்படியா? நான் உனக்காக தான் டைட்டா பிடிச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நான் வீடியோவை ஒரு இடத்துல செட் பண்றேன், நான் கேமரா ஒரு இடத்துல செட் பண்றேன். டின்னர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். இப்போ வந்து எங்களுக்கு ஸ்டார்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மொராட்டோவா இல்லை மொராட்டாவா தெரியல, கொடுத்தாங்க. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சாப்பிட்றலாம், எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோம் நம்ம. இந்த ஸ்டார்டர்ஸ் ஓகே, ரெடி கைஸ், டன். She did give me small I know so she's talking about the down one. But she feeling me take your but stop plans with it on my life train go on. With it on my life train go on. உனக்கு பிடிச்சிருக்கா அது? இது பிடிக்கலையா? ஆக்சுவலா வந்து இது சீஸ் தான். இது நம்ம ஊர்ல பன்னீர் ஸ்டைல், இது சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேர் ஆடுதுதான், அது பிரச்சனை இல்லை, சேர் ஆடுது லைட்டா, பயமா தான் இருக்கு. சீஸ் தான் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஊர் ஸ்டைல சொல்லணும்னா இது ஒரு பன்னீர் மாதிரி. ஆக்சுவலா இதே மாதிரி லண்டன்ல ஒண்ணு இருக்கு, அலுமி சீஸ்ன்னு சொல்லுவானுங்க. பயமா இருக்கா? இருங்க சாப்பிட்றேன் நானும். ஓகே, அவங்களுக்கு பயமா இருக்கு, நம்ம மட்டும் பேசலாம். ஓகே, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், நான் இன்னைக்கு என்னோட கிம்பிள் எடுத்துகிட்டு வரல. அதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து கிம்பிளை பற்றி ஒரு பெரிய மேட்ரே ஆச்சு. அதை பற்றி நான் வந்து தனியாகவே ஒரு வீடியோ போடணுன்றேன். கைஸ், ஸ்டார்டர்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ எங்களுக்கு வந்து மெயின் கோர்ஸ் வந்துருச்சு. மெயின் கோர்ஸில் நான் வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ சிக்கனுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிக்கன் இருக்குது, அப்புறம் பொட்டேட்டோ மேஷு, அப்புறம் இது நமக்கே தெரியும், அண்ட் இதுவும் நமக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் சிக்கனுக்கு. இதுக்கப்புறம் எல்லாம் வருதான்னு எனக்கு தெரியாது. என் ஒய்ஃப் வந்து பியூர் வெஜ் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து பாஸ்தா நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இதையும் சாப்பிட்டு வரோம். நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் மெயின் கோர்ஸு. திடீர்னு வந்து அந்த மைக் ஆன் சொன்னாங்க, இப்போ ஒரு டெஸ்டிங் ஷோ இருக்கு, எல்லாரும் வீடியோ எடுக்கிறது வந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்னு. இப்போ பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு. Hey, wow. Can't touch the sky, so to make you feel alright. Sweet boy of all straight through the night. Oh, you're on this body, oh, you got this now. Sweet boy of your bird, someone you want tonight. Can't talk to this body, to make you feel alright. Sweet boy of your body, get straight through the night. Oh, you want this body, oh, you want it. Sweet boy of your body, someone you want tonight. டின்னர் ஓவர். மொத்தத்துல சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்தது.
ஸோ நாங்கள் வந்து நம்மளை வந்து மேலே இருந்து கீழே இறக்குறாங்க. இப்போ மேலேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. இங்கே இப்போ இந்த டைனிங் டேபிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த டைனிங் ஏரியா வந்து அப்படியே 360 சுற்றிக்கிட்டே இருந்தது. ஸோ அது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக இருந்தது. ப்ளஸ் வந்து இந்த கேங்கில் இந்த குரூப் ஆஃப் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்கா அப்படின்லாம் கேட்டாங்க. இப்போ ஒரு கப்புலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆனிவர்சரியா இல்லை யாருன்னா பர்த்டேவா இன்னைக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு அவங்களுக்கு ஸ்பெஷலாக எல்லாரும் வந்து விஷஸ்லாம் சொல்லி பாட்டெல்லாம் பாடுறதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. வந்து சரியான ஒர்த்து. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then take care, bye bye.